காரியங்களாக ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கு வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. உதவி செய்யறதுக்கு வல்லமை இருக்குது. அல்லேலூயா. அப்ப தேவன் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை விசுவாசத்தை நம்ம நடக்கணும்னா தேவனுடைய வார்த்தை நம்ம கேட்க கேட்கத்தான் அந்த விசுவாசம் நமக்குள்ள வரும் ಅಲ್ವಾ. ದೇವ್ರು ಏನೇನು ಹೇಳ್ತಾರೋ ಅದು நல்லா ಕೇಳಬೇಕು ಅಂದ್ರೆ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಅನುದಿನ ಓದಬೇಕು, ಕೇಳಬೇಕು, ಅದ್ರ ಪ್ರಕಾರ ನಾವು ನಡ್ಕೋಬೇಕು. டெய்லி நீங்க என்ன பண்ணணுமா? வாசிக்கணும். அதுக்கு தான் வேதத்தில் வேதம் வாசிக்காதபடிக்கு நான் விசுவாசி என்றால் அது பொய்யான விசுவாசம். ஏன்னா உங்களுக்கு தெரியவே தெரியாது ஆண்டவர் எப்படி உங்களுக்கு விசுவாசத்தை கொடுத்தார். அதனால நமக்கு நமக்குள்ள இருக்கிற தேவன் பெரிய தேவன்னா அது நம்ம வாசிக்க தான் தெரியும். அல்லேலூயா. வாசிப்போம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4 என்ன சொல்லியிருக்கிறது? பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனும் ஆமா உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் அவர் பெரியவர். அல்லேலூயா. அப்போ ஏன் ஜெயிச்சாங்கன்னா தேவன் அவங்களோட இருந்தது. நமக்கு அந்த விசுவாசம் நமக்கு என்ன பண்ணணும்? அது இருக்கணும். தேவன் சொல்லுகிற கீழ்ப்படிதல் நமக்குள்ள இருக்கணும். அதை கீழ்ப்படுகிற ஒரு வல்லமை தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? ஏற்கனவே கொடுத்திருக்கிறாரு. அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதை நம்ம என்ன பண்ணணும்? நம்ம பெற்றுக்கொள்ள அந்த வல்லமை. ஆமாண்டவரே, நீங்க சொன்னா நான் நம்புற மாதிரி அந்த வல்லமை எனக்கு இருக்குது, ஆனா அதன் மேல நம்பிக்கை எனக்கு இல்லை. அந்த நம்பிக்கையை எனக்கு உண்டாக்குங்க அப்படின்னு நமக்குள்ள அதற்காக நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவர் ஏற்கனவே எல்லாம் வச்சுட்டாரு, வல்லமையும் வச்சுட்டாரு, தன்னுடைய சித்தத்தின்படி நடக்கும்படியாகவும் வச்சுட்டாரு. அதுக்கு வல்லமை இருக்கிறது. ஆனா அதுக்கும் என்ன பண்றது இல்லை. நாம இன்னும் பயந்துட்டும் விசுவாசம் இல்லாதபடிக்கு அநேக காரியங்கள் நம்முடைய தடைகளாய் நமக்கு இருக்கிறது. ஆனா அதெல்லாம் விட்டு தேவனுக்கு கீழ்ப்படிதல் என்ன ஆண்டவர் சொல்லுகிறாரோ நம்ம சுபாவங்கள் எல்லாம் மாறணும்னா ஆண்டவருடைய வல்லமை கண்டிப்பாக தேவை. அந்த வல்லமை இருக்கிறது. ஆனாலும் அதை நம்ம என்ன பண்ணிக்கிறது இல்லை, பிரயோஜனம் படுத்திக் கொள்ளுறது.